இன்னொன்று, இந்த நட்பு சக்தி என்று கூறியது யாரை சொன்னார் என்று தெரியவில்லை. அவருக்கு நட்பு சக்தியாக எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தார். இங்கு வருவோருக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று எல்லாமே சொன்னார். ஆனால் இதுவரை ஒரு சில கட்சிகள், சிறு சிறு கட்சிகளை தவிர பெரிய கட்சிகள் எதுவுமே விஜயிடம் எதுவும் போகவில்லை. அந்த நட்பு சக்தி என்று கூறியது ஒருவேளை காங்கிரஸாக இருக்கலாம். என்றால் காங்கிரஸ் தான் பேசிக்கொண்டிருப்பதாக தொடர்ந்து ஊடகங்களே பல முறை வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. பல யூகங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றன. அந்த நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் என்று ஒரு பிடி வைத்து தான் பேசினார். நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தனித்து போட்டி என்றார். இல்லாவிட்டாலும், இல்லை என்று சொல்லவில்லை, இல்லாவிட்டாலும் தனித்து போட்டி. அப்படி என்றால் பேச்சு தொடர்ந்து நடைபெறுகிறது. காங்கிரசுடன் விஜய் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். என்றால் இன்று தெளிவாக பேசினார். கூட்டு இல்லாவிட்டாலும் 234 தொகுதிகளும் தனித்து போட்டியிடக்கூடிய சக்தி தாவேகாவிற்கு இருக்கிறது என்றார். சொல்லுகின்ற விஜய் நட்பு சக்தி இல்லாவிட்டாலும், இல்லை என்று சொல்லவில்லை, நட்பு சக்தி இல்லை, நாங்கள் தனித்துதான் போட்டி என்று டிக்ளேர் செய்யவில்லை. எனவே அவர் காங்கிரசுடன் ஒரு மறைமுகமாக பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது என்றை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். எனவே என்ன நடக்கும் என்பதை நாம் போக போக தான் பார்க்க வேண்டும். ஆனால் தனித்து களமிறங்க தயாராக இருங்கள், விசில் அடித்து விட்டேன், நாளை முதல் ஆட்டம் ஆரம்பம், 234 தொகுதிகளும் உங்கள் களப்பணிகளை தொடங்குங்கள் என்றால் நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் வேலுநாச்சியார், நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் சின்ன மருது, நீங்கள் ஒவ்வொருவரும் பெரிய மருது. எனவே களமிறங்கி வெற்றி சூடுங்கள், வாகை சூடுங்கள் என்ற வகையிலே தொண்டர்களை இன்று உற்சாகப்படுத்தும் வகையிலே அவர் தன்னுடைய பேச்சினை பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வேட்பாளர் தேர்வு குறித்தும் இன்று பேசினார். வேட்பாளர் தேர்வு குறித்து பேசும்பொழுது ஏதோ அனைவருமே 234 தொகுதியிலும் விஜய் களத்தில் இருக்கிறார், விஜயே களமிறங்கி வாக்கு கேட்கப் போகிறார், களமாடப் போகிறார், தேர்தலில் நிற்கப் போகிறார், வெற்றி பெறப் போகிறார் என்ற வகையிலே விஜய் 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 என்று தன்னுடைய பெயரை, ஆளுமையை முன்னிலைப்படுத்துவதிலே விஜய் மிக தெளிவாக இருந்தார். அது மட்டுமல்ல, இன்று விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நடுவிலே கூட்டத்திலே பேசிக்கொண்டார். இதுவரை பல கூட்டங்களை நம்முடைய அனுபவங்களில் பார்த்திருப்போம், நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று பேசும்போது விஜய் திடீரென்று ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப் அண்ட் பெஞ்ச் என்று பாருங்களே, அது போன்ற திடீரென்று அனைவரும் எழுந்து நில்லுங்கள், ஒரு உறுதிமொழி எடுக்கப் போகிறோம் என்று கூறி மேடையில் உட்கார்ந்தவர்களும் எழுந்தார்கள், மற்றவர்களும் எழுந்தார்கள். ஒரு உறுதிமொழி எடுத்தார். அந்த உறுதிமொழி எடுத்த பிறகு விஜயோடைய பார்வை, அவருடைய அந்த முக பாவனை இருக்கிறது, தான் ஒரு அழுத்தம் திருத்தமாக விஜய் தான், விஜய் அந்த 3 எழுத்து, தாவேகா 3 எழுத்து என்பது போல அந்த 3 எழுத்து மந்திரம்தான் தங்களை எடுத்து செல்ல போகிறது என்பதை அனைவருக்கும் சொல்லி விஜய் விஜய் என்று பேசுங்கள், தளபதியை விட விஜய் தான் முக்கியம் என்ற, தளபதியை தற்போது மறந்துட்டார்கள், விஜய் விஜய் என்று தான் இன்று முழுவதுமே அப்படிதான் எதிரொலித்தது. அதே போன்று செங்கோட்டையன் பேசும்பொழுதும் அப்படிதான். விஜயினுடைய ஒட்டுமொத்த அந்த பேச்சு என்பது 37 நாட்களுக்கு பிறகு, ஈரோட்டிலே அந்த கூட்டம் நடந்த பிறகு 37 நாட்களுக்கு பிறகு சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகவில்லை, ஜனநாயகனுக்கு இன்னும் 27ஆம் தேதி தான் விசாரணை தீர்ப்பு கொடுக்க போகிறார்கள், அது ரிலீஸ் ஆகுமா அல்லது தள்ளி போகுமா என்பது தெரியவில்லை. பல அழுத்தங்களுக்கு நடுவே இருந்த விஜய் பேசும்பொழுது என்ன பேசுவார் என்றால், முதலில் மிக மௌனமாக, புயலுக்கு முன் அமைதி என்பார்களே அது போன்று ஒரு சிறு புன்முறுவல் தான் இருந்தது விஜயின் முகத்திலே. அமைதியாக இருந்தார், முதலில் உறுதிமொழி எடுத்தார்கள், எல்லோரும் நடந்தது. ஆனால் விஜய் பேச வந்த பிறகு மற்ற இடங்களில் பேசியதை விட இன்று விஜய் அந்த மாடுலேஷன் பல இடங்களில் இருந்தது, இன்றும் வேகமாக பேசியது, உணர்ச்சியை ததுவ பேசியது. ஆனால் மிக தெளிவாக தன்னுடைய தொண்டர்களுக்கு மெசேஜ் உற்சாகப்படுத்தி விட்டார். அதே போன்று விசில் ஊதி ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டோம், நாளை முதல் 234 தொகுதிகளும் தங்கள் தொண்டர்கள் களமிறங்குவார்கள், செயல் வீரர்கள் நாளை முதலே தேர்தல் பணியை தொடங்குவார்கள் என்பதை அறிவித்து விட்டார். அதே போன்று விஜய் சுற்றுப்பயணம் செல்ல போகிறார். சுற்றுப்பயணம் என்றால் சாதாரண சுற்றுப்பயணம் அல்ல, ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 4 மாவட்டங்கள் என 5 மாவட்டங்களை பிரித்து 4 மாவட்டங்களில் 20 மாவட்டங்களிலே விஜய் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார். அதிலே மிகப்பெரிய வாக்கு சேகரிப்புக்காக, என்றால் இந்த கூட்டம் அதிகம் வரும் என்பதால் மின்னல் வேகத்திலே செல்லக்கூடிய வகையிலே ஒரு வாகனத்தை சேர்ந்து வாக்கு சேகரித்து செல்ல போகிறார். அதற்கான ஏற்பாடுகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன என்று நமக்கு கிடைத்த தகவல் உறுதி செய்கிறது. எனவே விஜய் ஒட்டுமொத்தமாக இன்று கிளியர் கட் மெசேஜ்